சிக்கன் மோமோஸ் பண்ணுறது கடைக்கு போய் சிக்கன்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு. ஆனால் மிக்சியில் போட்டு அரைக்காம என் கையாலேயே நானே போட்டு கொத்து பரோட்டா மாதிரி நல்லா கொத்தி எடுத்துட்டேன். குக் வித் கோமாளி ஆடு வெட்டி உமேர் மாதிரி நல்லா கொத்தி எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் நல்லா மைதா மாவெல்லாம் போட்டு பிசைஞ்சு வச்சுக்கலாம்னு சொல்லி மைதா மாவு எண்ணெயெல்லாம் ஊற்றி நல்லா பிசைஞ்சுக்கிட்டேன். ஏன்னா போன டைம் வந்து வாய்க்கு கொஞ்சம் கடக்கு முடக்குன்னு இருந்த மாதிரி இருந்துச்சா, இந்த டைம் கொஞ்சம் வாய்க்கு இதமாக சாஃப்டாக இருக்கணும்னு சொல்லி அரை மணி நேரம் போட்டு நல்லா மூடி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் இந்த ஒரு சாப்பர் வாங்கிட்டு வந்திருந்தேன். அப்பா ஊர் உலகத்தில் எவ்வளோ பேர் சாப்பர் வச்சுருப்பாங்க. ஆனால் இந்த சாப்பர் எனக்கு அப்படியே கட் பண்ணும்போதெல்லாம் அவ்வளோ ஒரு சந்தோஷம். ஏன்னா நான் வெங்காயம் கட் பண்ணும்போது நான் நிறைய டைம் அழுதுருக்கேன். அப்புறம் எங்கள் வீட்டு ஃப்ரிட்ஜ் கொஞ்ச நாளாவே குப்பைக்காடாவே மாறி போச்சு. ஏன்னா இந்த கொத்தமல்லி டப்பாவை கண்டுபிடிக்கிறதுக்கே ஒரு 10 மினிட்ஸ் டைம் ஆயிடுச்சு. ஏன்னா அந்த மாதிரி இருந்துச்சு. அதில் தேடி கண்டுபிடிச்சி எடுத்தா எல்லாம் கெட்டு போயிருந்துச்சு. அது 2 இலை மட்டும் தான் மிச்சமாக இருந்தது. அதை எடுத்து போட்டு இன்னைக்கு செஞ்சிருவோன்னு செஞ்சாச்சு. அந்த ஸ்டஃபிங் செய்கிறப்பெல்லாம் அந்த தட்டி போட்டால் அந்த வடை மாதிரி வருமேன்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். கடைசியில் ஸ்டஃபிங் மீந்து போகும், அதுலேயும் நம்ம கொஞ்சம் வடை போடுவோம். நான் யோசிச்சு பார்க்கவே இல்லை. ஒரு ஷேப்பில் வந்துச்சு. அதை உருட்டி பார்க்கும்போது ஹார்ட் என்ன, வவ்வால் என்ன, கோழி குஞ்சு என்ன, அந்த மாதிரி நிறைய ஷேப் வந்துச்சு. அதுக்கப்புறம் அதை தட்டி உருட்டி நல்ல ஒரு ஷேப்பு கொண்டுட்டு வந்து மேலே மட்டும் மாவு முட்டா இருந்துச்சு. அதை மட்டும் லாஸ்ட்டாக வெந்ததுக்கப்புறம் கட் பண்ணி எடுத்துக்கலாம்னு வச்சுட்டேன். இட்லி தட்டிலே எல்லாத்தையுமே அடுக்கி வச்சுட்டு அதை மூடி வச்சு ஒரு 20 நிமிஷம் ஒரு 15 நிமிஷம், ஏன்னா உள்ள சிக்கன் வந்து நல்லா வேகணுங்கிறதுக்காக வச்சாச்சு. அந்த அடையை தட்டி 2 அடை தான் போட்டேன். அதுவுமே வெங்காயம் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு, கொஞ்சம் கருகி போன மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் டேஸ்ட் சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் இந்த மோமோஸ்லாம் வெந்துருந்துச்சு. அதை ஓப்பன் பண்ணி எடுத்து தட்டில் வச்சா அவ்வளோ சாஃப்டாக சூப்பராக இருந்துச்சு. அதுவும் போன டைம் பண்ணதுக்கு இந்த டைம் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு.